ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இல்லை ஹீரோ செதிருக்கக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவன் புலம்பிகிட்ருக்க. யோ இரியா, நான் சொல்கிறத முதல்ல கேளு. செத்தது ஹீரோ கிடையாது, அவங்க அப்பா அப்படின்னு இந்த மனுஷனுக்கா? ஐயையோ வடை போச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மற்றவங்க கிட்ட காட்டிக்காம ஐயோ எங்கள் அண்ணன் போய் செஞ்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மனுஷன் ஒப்பாரி வச்சிட்ருக்காரு. இதை பார்க்குற குடும்பமும் உடஞ்சி போய் அழுதுட்ருக்காங்க. ஹீரோட பெரியம்மா கூட ஹீரோ தானே இறந்துட்டான்ற மாதிரி அமைச்சதில் நின்றுருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோடனே ஃபீல் பண்ண செய்கிறாங்க. ஹீரோவை கட்டிக்க போகிற பொண்ணு கூட அவங்க அப்பாவோட எந்த இடத்துக்கு வந்திருப்பா, அவளுமே இது கேட்டுட்டு ஃபீல் பண்ண செய்கிறா. கட் பண்ணா ஹீரோட அத்தை வெளியூர் வந்து தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்க ட்ரீட்மெண்ட்கோசரம். அவங்களுக்கு இன்னும் அவங்க அண்ணன் இறந்து போன விஷயமே தெரியாது போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே மெடிசன்லாம் கொடுத்துட்டு, சே முன்னாடிலாம் நீ எவ்வளோ கலன்னு பேசிகிட்டு இருப்ப, ஆனால் இப்போ பேசுகிறதே கிடையாது, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்க. அதுக்கு அவங்களுமே, ஏன்னா நான் வந்த நிலமையும் சரியில்லை, நான் இருக்கிற இடமும் சரியில்லை, நான் சிரித்து பேசுகிற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, நான் மட்டும் நினச்சா பார்த்தேன், நம்ம ஓடி வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா தற்கொலை பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அவரே சுட்டிட்டு செத்துட்டாரு. இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கா, தாண்டி முடிய காணோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது தான் இவங்களுக்கு நியூஸ் வருது இவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இவங்களுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஃபீல் பண்ண செய்கிறாங்க. தயவு செஞ்சு அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கணுங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல அப்படின்னு. இங்கே பாருமா, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்லாம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ப்ளீஸுங்க தயவு செஞ்சு எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சரி ஓகே, நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபேமிலியை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேயுமே நம்ம ஹீரோட மயில போல இருக்கு. எங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்களுமே விசாரிக்க, ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஐசியூவில் இருந்துகிட்ருக்கான், அவனை பார்க்க அவன் கூட இருந்துகிட்ருக்காங்க அவங்க, இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவர் முகத்தையாச்சு கடைசி ஒரு தடவை பார்க்கணும்ல, அதுக்காகவாச்சு வர சொல்லுமா அப்படின்ட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ண செய்கிறாங்க. பொண்ணுங்களுமே கட்டிப்பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. கட் பண்ணா இந்த விஷயம் நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு, கெட்ட விஷயம்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. கெட்ட விஷயம் நமக்கு இல்லை, ஹீரோ குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன கெட்ட விஷயம் என்ன, திருப்பி அவங்க வீட்டு பையன் ஏதாவது ஒரு பொண்ணை ஈஸிட்டு வந்துட்டானா, அந்த பொண்ணோட அப்பா ரோஷப்பட்டு அவங்கள அடிச்சிட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வில்லி கோவமாக கேட்டுட்ருக்க. இது கவனிக்கிறவருமே டென்ஷனாக செய்கிறாரு. நீ கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டியா, ஹீரோட அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஐசியூவில் இருந்துகிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, இது கேட்குற இவங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. தாத்தாவுமே, எப்போயோ கிடச்சிருக்க வேண்டியது தானே, இப்போ தான் கிடச்சிருக்கு, அதை நினச்சி நான் நிம்மதிப்பட்டுக்கிறேன் அப்படின்னு. இதை பார்க்குற ஹீரோ அம்மாவுமே, உனக்கு வருத்தம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் உனக்கு ஆல்ரெடி நிச்சயம் பண்ணியிருந்தவர், நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்படி பார்த்தாலும் ஹீரோ குடும்பம் நம்ம எதிரியோட ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வளையல் மிஸ் ஆயிடுச்சு, நைட்லேருந்து நான் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை, சரி நான் போய் அதை முதல்ல தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு மேலே வந்தவங்களோ ஒன்றும் ஒப்பாரி வச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க நம்ம ஹீரோட அப்பாவை லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சில திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அதில் எழுதின காதல் கடிதங்கள் கூட இருக்குது. நம்ம ஹீரோட அப்பா தான் இவங்களுக்கு எழுதியிருப்பார் போல இருக்குது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், உன்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என்னால் நம்பவே முடியல, நான் நினைக்காமலே நீ அவ்வளோ ஈஸியாக என் கைக்கு கிடச்சிட்ட, இது நல்லபடியாக கல்யாணத்தில் முடியணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்லாம் மனுஷன் எழுதி வச்சுருக்காரு. இதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறவங்களுமே, நீங்கள் மாறிட்டீங்க ஆனால் நான் மாறல, என்னால் மாற முடியலையே அப்படின்ட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சீரியஸாக இருக்கார் போல இருக்குது. எதுவாக இருந்தாலும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க போல். அவங்க அம்மாவும் வெளியே நின்று ப்ரே பண்ணிகிட்ருக்க. கொஞ்சம் வரீங்களா, உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தம்பியும் வந்து கேட்டுட்ருக்காரு. என் புள்ள தான் எனக்கு முக்கியம், அவன் எந்திரிக்கும்போது நம்ம கூட இல்லைனா என்ன வருது, இல்லைனா நான் இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இல்லை நான் முன்னாடி வரமாட்டேன் அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் தைரியமானவன், நீங்கள் வாங்க அப்படின்னு இவர் எவ்வளவோ சமாதானப்படுத்தி தான் அவங்கள அந்த இடத்த விட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இவங்களுமே அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. அப்பாவை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி. கட் பண்ணால் ஹீரோ வீட்டில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல இருக்குது. சரி ஓகே போய் பெர்மிஷன் கேட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இந்த வில்லனோட பையன் தான் வந்து நம்ம ஹீரோட அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க, போய் அவரோட மூத்த பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கை காட்டுறாங்க. அவனுமே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுங்க, அவரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல, அவங்களால சுத்தமாக முடியல, அழுதுகிட்டே தான் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம சித்தியும் வந்துட்டாங்க போல இருக்கு. எங்கள் அண்ணனை ஒரே ஒரு தடவை பார்க்கணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க, எந்த முகத்தை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க, உன்னால் அந்த குடும்பப்பட்ட அசிங்க பத்தாதா, அண்ணன் போய் செஞ்சான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்ருக்காங்க. இதை கவனிக்கிற அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட, இங்கே பார், நீ ஓடி போகும்போது தெரியலையா அண்ணன் முகம், அவர் கஷ்டப்படுவார்னு சொல்லிட்டு
இப்போ வந்துட்ட, நீ எல்லாம் அவர் முகத்தை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரும் தடுத்துட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா மட்டும்தான், அவளுக்கு உரிமை இருக்குது, அவள் பார்க்குறதுல எந்த தப்பும் கிடையாது, அவளை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உரிமை இல்லாத இடத்துல ஒன்றும் அவள் பார்க்க வரலையே, அவங்க அண்ணன் தானே பார்க்க வந்திருக்கா, தயவு செஞ்சு பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை பார்க்குற ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் கோவம் வருது. அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியல உனக்கு, அவளால் அவர் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காருன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டாலும் இவங்க தான் எப்படியோ சமாளித்து அவங்கள பார்க்க விடுறாங்க. அப்படி போய் அவங்க அண்ணனை பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காமலே என்னை விட்டுட்டு போயிட்டேன், அப்பாவை பார்க்க தானே போயிருக்க, அப்பா கிட்ட சொல்லுண்ணா, நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட சொல்லுண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காங்க. இதை பார்க்குற எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக அவங்க அண்ணனையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோட அம்மா தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வேறு உடம்பு முடியல இல்லையா, அது தெரிஞ்சதுனாலே என்னமோ அவங்கள பத்திரமா பிடிச்சிட்டு அவங்களும் அழுதுட்ருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோட மாமா கிட்ட தான் எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க. நீ எப்படி உடஞ்சி போனால் எப்படிப்பா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கணும், பிஸ்னஸ் முதற்கொண்டு உங்கள் அண்ணன் இருந்த இடத்துல நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு சொல்ல என்னால் எப்படி முடியும், அண்ணன் இல்லாமல் இது எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்க போறணும்னு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு தனியாக வந்தவருமே, ஒருத்தனை காலி பண்ணியாச்சு ஆனால் இன்னொருத்தன் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பொழைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஆமாப்பா, அவனை சும்மா விடக்கூடாது, முடிச்சு விட்டுடணும் அப்படின்ற மாதிரி அவங்க பையனும் சொல்லிகிட்ருக்க. இருடா மகனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு. மற்றவங்க முன்னாடி அழுது சீன் போட்டுட்ருக்காரு. ஐயோ எங்கள் அண்ணன் என்னை விட்டு போயிட்டாரே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் எப்படி தான் பார்த்துக்க போகிறணும் அப்படின்னு தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் உட்கார வைங்களேன் அப்படின்லாம் சொல்லி மனுஷன் ரொம்ப சீன் போட்டு அழுதுட்ருக்காரு. ஆனால் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வீடை தான் காட்டுறாங்க. அவங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, போயும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கோவப்பட, அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, நான் ஒன்றும் அவங்க வீட்டுக்கு போக கிடையாது, நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், என் பொண்டாட்டி மட்டும் தான் போய் அவங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தா அப்படின்னு சொல்ல, எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்ருக்காரு. செத்து போனது அவங்களோட அண்ணன், 1000 தான் நமக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் அவளுக்கும் அவங்க அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இவள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும், ஒன்று புரிஞ்சுக்கோ, நாங்கள் மட்டும் நினச்சிருந்தோன்னு வச்சுக்கேன், நீ இந்த வீட்டு வேலைக்காரியாக தான் இருந்திருக்கணும், ஆனால் உன்னை நல்லா தானே வச்சுருக்கிறாரு எங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி நம்ம வில்லி பேசிகிட்ருக்க. இவளுக்கா செம்மையாக காண்டாகுது. பட் அவங்க ஹஸ்பண்ட் தான் கண்ணாலே சமாளிச்சிட்ருக்காரு. ப்ளீஸ்மா எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஏன் கூட்டிகிட்டு வரல, அப்படின்னா வரவே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிஜமாலுமே அவனுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, இல்லைனா நான் அவனை கூட்டிகிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையனோட அப்பாவுமே சொல்லிட்டுருக்க. சரி சரி உட்காரு, பையனோட படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இவர் விசாரிச்சிட்ருக்க. இவருமே சொல்லிகிட்ருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோட அத்தை தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோனோட அம்மாவுமே டீ குடிங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. பட் இவங்களா செம்ம சேடாக இருக்க. உங்களோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது, உங்கள் அண்ணனை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க, அந்த வழி மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும்போது தான் இவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒருத்தவங்களாவது என் வழியை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, மற்றவங்க யாருமே சொல்லலை இந்த மாதிரி அப்படின்ட்டு அவங்களுமே ஃபீல் பண்ண, எனக்கு உங்கள் கஷ்டம் நல்லாவே புரியுது, என்ன கொஞ்சம் உங்கள் வீட்டு பசங்க மேலே வருத்தம் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க, இருந்தாலும் நம்ம பொண்ணை கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அத்தை சொல்லிகிட்ருக்க. அவள் மேலே கோவப்படாமல் எப்படி இருக்க சொல்கிறீங்க, அவளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தானே வளர்த்தோம், நாங்கள் அவளுக்கு அன்பை காட்டலையா, இல்லை நல்லபடியாக தான் வளர்க்கலையா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஹீரோயின் பண்ணது தப்பு தான், பெற்றவன்றதுக்காக நான் அவளை மன்னிச்சிடலாம், ஆனால் அவங்க அப்பாவோட மான மரியாதை எல்லாமே போச்சு, அந்த மனுஷன் மன்னிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோட அத்தைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. நம்ம பிஸ்னஸோட ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிகிட்ருக்கேன். நீ பார்த்துக்கோ, என்னால் திருப்பி லேண்டுக்கெலாம் வந்து பார்த்துக்க முடியாது, மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட முடியாதுன்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லிகிட்ருக்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிறீங்க, எல்லாமே மாறிடுச்சுன்னா இன்னும் அந்த பகையே பிடிச்சிட்டு இருக்க போகிறீங்களா, எல்லோரும் மாறிடுவாங்க, நடந்ததும் ஒரு கடத்தில் மறந்துடுவாங்க, நீங்கள் தான் அதையே பிடிச்சிட்ருக்கீங்க. இது பாருங்கள், ஹீரோட அப்பா செத்து போயிட்டாரு, ஹீரோ வாழ்வா சாவான் இருக்கான், இந்த நிலமையில கூட இந்த பக்கம் நமக்கு தேவைதானா அப்படின்னு கேட்க, சரி நீயே சொல்லு, அவங்க வீட்டிலேருந்து வந்த பொண்ணை நம்ம நல்லா தானே வச்சுக்கிறோம், ஆனால் அவனை நம்பி போன ஏன் பொண்ணை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிட்டான், அவன் என் குடும்ப மானத்தையே வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருக்கா, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போவானா, இன்னொரு பொண்ணை மரியாதை கூட்டிகிட்டு வந்து விடுவானா, ஆனால் என் மான மரியாதையெல்லாம் காற்றுல பறந்து போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவனுங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. கற்பனா ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்காங்க. இதை கவனிக்கிற மூத்த வயசுமே எங்கே கிளம்பிட்டுருக்க, அதுவும் இப்படி ரெடியாகின்ற மாதிரி சொல்ல, நான் பையனை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்சமாச்சு உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு ஞாபகம் இருக்கா, ஊர் ஒழுங்கும் பேசுகிற மாதிரி தான் நடந்துக்க போறியா, முதல்ல வெள்ளை துணிக்கு மாறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க.
எப்போத்துலேருந்து வீட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி இவங்க கேட்க, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. ஸோ இதுக்கப்புறம் நீ ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வேலைக்காரங்க கொடுக்குற வேலை ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வராங்க. அதோட விட்டாங்களான்னு கேட்டால் அதான் கிடையாது. உங்கள் கையில் காதில் இருக்க எல்லாத்தையுமே கழட்டி கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்ருக்க. கழுத்தில் இருக்க செயின் மட்டும் என்ன அப்படின்னு கேட்க, இதில் ஒரு பேர் போட்டிருக்கு. அவருக்கு நான் அதை கழட்டினா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஒரு விதவை இதெல்லாம் போட்டுட்ருக்கக்கூடாது, கழட்டு, நீ இப்படி போனதா தெரியும், அவரோட பொண்டாடின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, இவங்களுமே வேறு வழியே இல்லாமல் அதை கழட்டிட்டு கிளம்ப போயிட்டுருக்காங்க. ஆமாம், இப்போ உன் புள்ளையை பார்க்க போய் ஆகணுமான்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நான் ஒன்றும் அடிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கா செம்மையாக காண்டாயிட்ருக்கு. இவ்வளோ தூரம் பேசிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. டாக்டருமே உங்கள் பையன் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, இதோ இந்த இடத்துல பிளட் கிளாட் ஆகுது, ஸோ அதான் பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என் பையன் பக்கத்துலேயே இருக்கேன், அவன் முழிச்சானா என்னை பார்க்கணும், இல்லை நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட மாமா கூட இங்கே தான் இருந்துகிட்ருப்பாரு. நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வந்து சேரும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்ல, டாக்டருமே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கு காசு வரணும் அவ்வளோதானே, மற்ற தெரியும் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு இன்டெரக்டாக பேசிட்டு போயிட்டுருக்க. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோட தங்கச்சியும் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க. அவங்க மொத்தம் சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பார்க்குற இவருமே சரி எதுக்கு இங்கேருந்து டயர்ட் ஆகணும், நான் வேணா உங்களுக்கு ரூம் புக் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு டாக்டர்கிட்டலாம் கேட்க சொல்லுவான்றாரு. பரவாயில்ல, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என் புள்ளியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன். சரி பொண்ணியாவது அனுப்பி வைங்களேன்ற மாதிரி சொல்ல, அவளா இல்லை நான் அண்ணன் விட்டு வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கா. சரி எதையாவது பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி மனுஷன் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோட இன்னொரு தங்கச்சி வீட்டில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா நீ கொஞ்சம் கூட உனக்கு வருத்தமே இல்லையான்ற மாதிரி கேட்க, வருத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அப்பா அப்படி நமக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்க, அவர் நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக தாக்கா பண்ணியிருக்காரு, ஆனால் நீ இவ்வளோ சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தங்கச்சி சொல்லிகிட்ருக்க. இதை அவங்க பையனும் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. என்ன நீ ஹீரோன்னு திருப்பி பேசிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி மனுஷன் காண்டாயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன், அவரை நான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பார், ஆல்ரெடி சித்தி போயிருக்காங்க, நீயும் போகிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாத, வந்திருக்க கெஸ்டெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்ட்டு அவங்க அக்கா தான் சொல்லி உட்கார வச்சுருப்பாங்க. கற்பனா வில்லனும் அவங்க 2 பசங்களையும் கூட்டு பேசிகிட்ருக்காரு. நாளைக்கு வக்கீல் வந்துடுவார், அண்ணன் என்ன உயில் எழுதி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியல, ஆனால் நாளைக்கு தெரிஞ்சிடும். 10 மணிக்கு உயில் ஒரு படிப்பார், 11 மணிக்கு ஹீரோ செத்துருவான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஓகே, அதை நான் என் கண்ணார பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட இளைய பையன் சொல்லிகிட்ருக்கான். டேய் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த டைமில் நம்ம இங்கே தான் இருந்தாகணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை சீக்கிரமாக கொள்ளணும் தான் எனக்கும் தோணுது, பட் பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அவன் செத்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்லிகிட்ருக்க. இது கேட்குறவங்க அப்பாவுமே, டேய் தவறி போய் உங்கள் பொண்டாட்டிங்கிட்ட இந்த விஷயத்த வளரிடாதீங்க, என்னதான் இருந்தாலும் ஹீரோவோட சிஸ்டர்ஸ் அவங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்ல, பசங்களுமே சரி அப்படின்னு கேட்டுக்கிறானுங்க. கட் பண்ணா மறுநாள் வக்கீலுமே வராரு. அவருமே அவங்க அப்பா என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத படிக்க செய்கிறாரு. ஆக்சுவலாக இது அவர் இறந்ததுக்கப்புறம் தான் பிரித்து படிக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அதை பிரிக்கவே செய்கிறாரு. கம்பெனி மொத்தத்தையும் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு பாதியும் மீதி அவரோட செகண்ட் ஒய்ஃப்க்குன்னு எழுதி வச்சுருக்காரு. லேண்ட் மற்றது எல்லாத்தையுமே அவரோட ஒய்ஃப்க்கு, அதாவது 2 ஒய்ஃப்க்குமே 50-50 கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 50 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீதி 50 அவரோட 3 பொண்ணுங்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணுன்னு எழுதியிருக்கு. மற்றபடி கார் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அவரோட செகண்ட் ஒய்ஃப் தான் போகணுன்னு இதில் தெளிவாக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்குற எல்லாருக்குமே செம்மையாக ஷாக் ஆகிடுது. அதோடு இல்லாமல் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸான நம்ம ஹீரோவும் சரி அவங்க அம்மாவும் சரி யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த கம்பெனி மற்ற எல்லாமே வந்து அனாத ஆசிரமத்துக்கு போயிடும், அதாவது இந்த சொத்தே அனாத ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. இந்த உயிலை வாசிச்சுட்டு அவங்களுமே ஒரிஜினல் காப்பி எங்ககிட்ட இருக்கும், ஜெராக்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை கவனிக்கிற மாமாவுமே, டி போய் முதல்ல அவனை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிடா, ஊசி கீசி போட்டு ஹீரோவை கொண்டு போகிறான், அந்த பிளான் அப்படியே கட் பண்ணு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டுருக்க. இவனுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்க செய்கிறான். இவங்க எல்லாருக்குமே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அப்பா இப்படி பண்ணுவார்னு நினச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனால் இவனுமே டாக்டருக்கு கால் ட்ரை பண்ண அந்த மனுஷன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட பெரியமாவுமே இதெல்லாம் நியாயமே கிடையாது, அநியாயம், கம்பெனிலேருந்து தான் பெரிய இன்கம் வருது, அதை தூக்கி ஹீரோக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே வராத லேண்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்க. இல்லைம்மா கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, இங்கே பாரு லேண்டுன்றது பொதுவாக எல்லாருக்கும் சேர வேண்டியது, அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு, இதுலேயே ஹீரோக்கு அவர் லேண்டே கொடுக்க காணும்,
அவர் உழைச்சி சம்பாதிச்சது தான் அந்த கம்பெனியை மட்டும் தான் ஹீரோவுக்கு கொடுத்துருக்காரு, அதுவும் நடத்த சொல்லி தானே கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் செம்மையாக காண்டாவுது. இந்த பக்கம் ஹீரோட அம்மாவும் நடந்த பாஸ்ட் இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. இவர் ஒரு ஃபைலை பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துருப்பார்ல, அந்த ஃபைலில் இதெல்லாம் எழுதிருக்கும் போல இருக்குது, இதுக்கு என்ன அவசியன்ற மாதிரி இவங்களுமே கேட்க, நம்மளை சுற்றி நிறையா நடக்குதுமா, நமக்கு தான் தெரியறதில்ல, யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாது பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒன்று நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் உனக்கு இங்கே யாரும் இல்லைன்னு ஆகிடக்கூடாது பற்றியா, இந்த சொத்தாச்சு உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதை இப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. இருந்தாலும் என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இவங்களும் சொல்ல, இங்கே பார், உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, வெறும் ஃபேஸ் அட்ராக்ஷனை வச்சு வர்றது மட்டும் காதல் கிடையாது, அது மனசார இருக்கிற புரிதலில் தான் இருக்குது. என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, நிறைய விஷயங்களில் என்னை புரிஞ்சுக்கிற, அதுதான் உண்மையான நேசிப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதை நினச்சி பார்த்து இப்போ அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஃபோட்டோவை பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்க இதே டைமில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க வர டாக்டருமே நம்ம ஹீரோக்கு ஊசியை போட்டார் போல இருக்கு. அவருமே இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அவரோட பிபி எல்லாம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கவுண்ட் கம்மியாயிட்டே வர நம்ம ஹீரோ துடிக்க செய்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கம் வீட்டில் இருக்க நம்ம ஹீரோட அம்மா கிட்ட அவங்க பொண்ணுமே அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம்மா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க, சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு தான் அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. இவருமே டாக்டர்கிட்ட நான் உங்களை கொல்ல வேணான்னு சொல்கிறேன், ஏன் அப்படின்ற மாதிரி இவருமே கேட்க, இங்கே பாருங்கள், அவன் சாகக்கூடாது, அதே நேரத்தில் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு எந்த நினைவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அவனை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கொஞ்சம் டோசேஜ் கொடுத்தாச்சு, அவன் கண்ணு மூச்சா தான் தெரியும் அவன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிகிட்ருக்க. பரவாயில்லையே, கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட வேண்டிய அமௌண்ட்டை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல டாக்டருமே சந்தோஷப்படுறாரு. இந்த பக்கம் ஹீரோட அம்மா அவங்க பொண்ணோட உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கடவுளே, என்னோடய சொத்து எல்லாத்தையும் கூட எடுத்துக்கோ, என் புள்ளியை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு வேண்டிகிட்ருக்கேன். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவை கட்டிக்க போகிற பொண்ணும் அவங்க அம்மாவை இருந்துட்டுருப்பாங்க போல இருக்குது. ஹீரோக்கு ஒன்றும் ஆகாது, அவன் சரியாகி திருப்பி நல்லபடியாக வருவான் பாருங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் டாக்டருமே வாங்க, ஹீரோக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்குறவங்க மாமா முகமே மாறிடுது. ஏன் இதுக்கா குட்டன்ற மாதிரி மனுஷன் முறைய செய்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக பிள்ளைய பார்க்க போயிட்டுருக்காங்க. டாக்டருமே கொஞ்சம் போய் பாருங்கள் சார், பார்த்தா தான் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இவருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்க்க, ஹீரோ கண்ணு முழிச்ச உடனே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுலேயே தெரிஞ்சிருது அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாராம்மா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி எல்லாம் செய்கிறான். இவங்களுமே ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ் எங்கே, கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணியே ஆகணும், இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், இது கொலை முயற்சி தான், அந்த ஆள் வேணும்னே தான் நம்ம வண்டியை இடித்தான், நான் பார்த்தேன் அப்படின்லாம் ஹீரோ சொல்லிகிட்ருக்க. அதெல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சுப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அவங்க மாமா சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம், அப்பாவை கொண்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக கொண்டு தீருவேன் அப்படின்ட்டு ஹீரோ ஹைப்பர் ஆகி அந்த இடத்துலேயே மயங்கிடுறான். இதை கவனிக்கிற டாக்டருமே ஆமாம், அவர் ரொம்ப ஹைப்பரானா இப்படி மயங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்ட அவங்க மாமாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி செம்ம ஷாக்கு. அவங்க அம்மா ஒரு ஷாக்கில் இருந்துட்டுருக்க, இவன் என்ன இவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கான், இவன் இவ்வளோ தெளிவாக பேசவே கூடாது, அவனுக்கு அவங்க அம்மா யார் தங்கச்சியார்ன்ற வித்தியாசம் கூட தெரியாத அளவுக்கு எதையாவது பண்ணிவிடு, அவன் மண்டை கலண்டு போய் சுற்றணும், புரிஞ்சுதா, உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும், வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறியா இல்லையா, இல்லை பொழைச்சிட்டு போட்டோன்னு விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்க, சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு டாக்டருமே ஏதோ பண்ண போகிறார் போல இருக்குது. கட் பண்ணால் எல்லாருமே ஹீரோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இவனும் கள்ள முழிக்கிறான், ஒரு மாதிரி ஹைப்பராக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் சத்தம் போட்டு கத்த செய்கிற அந்த இடத்துக்கு அவனை கட்டிக்க போகிற பொண்ணுமே வந்து நின்று என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு கழுத்தையே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுற, வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் முதற்கொண்டு எல்லாரும் தடுத்து தான் அந்த பொண்ணை காப்பாற்றவே செய்கிறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா சூலியே முடிச்சு விட்ருவான் போல இருக்கு, அந்தளவுக்கு ஹீரோ ஹைப்பர் ஆகிட்டுருக்கான். இவனுமே அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் மயங்க செஞ்சுட்டான். டாக்டர் ஊசி போட்டதுனால தான் அவன் மயங்கிருப்பான் போல இருக்கு. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு ஹீரோ மோசமாக நடந்துக்கிட்டான்னு அங்கே இருக்க யாருக்குமே தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவாகவே கண்ணு முழிக்க செய்ய, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஹீரோ கேட்க, ஏண்டா அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ள பார்த்தன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, என்னது நான் நெருக்கி பார்த்தேனா, எனக்கு சத்தியமாக அந்த மாதிரி எந்த ஞாபகமும் கிடையாது, கடைசியாக எனக்கு தலை ரொம்ப வலிச்சது, அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்ல கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுமே சரிப்பா பார்த்துக்கலாம்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ திருப்பி மயங்கிடுறான். இவங்களுமே இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அசைல மாதிரி, அதாவது இந்த பைத்தியம் பிடிச்சி போய் இல்லை மனநலம் சரியில்லாமல் அப்படி அந்த மாதிரி இடத்துக்கு அவங்களுமே வராங்க. யாரையும் கூட்டிகிட்டு வந்த மாதிரி தெரியல. தனியாகவே ஹீரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற பெரிய டாக்டர் கிட்ட அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. அவருமே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவங்களுமே என் பையனை வெளியூர் கூட்டிகிட்டு போனால் காப்பாற்றிடலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், காசு இருக்குன்றதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், பட் சரியாகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு இவங்களுமே நான் ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக ஒருத்தவங்களையே ட்ரஸ்ட் பண்ண முடியாது பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்க, சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவுமே சாப்பிடும்போது அம்மா எங்கே காணோம், நம்ம எப்போ வீட்டுக்கு போகலாம், எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, போர் அடிக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டுருக்காரு. தங்கச்சியுமே அம்மா வேணா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, டாக்டர் சொன்னால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. வந்தவங்க கிட்ட ஹீரோவுமே சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. சரிப்பா சரிப்பா, டாக்டர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னோன்னே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு டாக்டருமே வராரு. ஆக்சுவலாக இவங்க ஒரு டாக்டர் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர் தான் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை அதுக்கு முன்னாடி அசஸ் பண்ண டாக்டருமே அந்த இடத்துல தான் இருந்துட்டுருக்காரு. ஹீரோட ஸ்டேஜஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் நார்மலாக இருக்காரு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல. இந்த ஸ்டேஜில் அவர் எப்படி வெளில விட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்ருக்க. ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை தயவு செஞ்சு வீட்டுக்கு விடுங்கன்ற மாதிரி ஹீரோ தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இதை கவனிக்கிறவங்க அம்மாவுமே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ண செய்கிறாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பி பார்ப்போம், அதில் ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்கும்போது தான் ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்பா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை வீட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால் அவருக்கு கையில் தலையிலலாம் பலமாக அடிபட்டுருக்கிறதுனால அவரால் தனியாக நடக்க முடியாது. டாக்டர்ஸுமே கூட ஒரு நர்ஸால் வச்சுருப்போம், தனியாக அவங்கள விட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ கூடவே ஒரு நர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க, அதாவது ஆம்பளை நர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுமே இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்காக ப்ரே பண்ணிக்க செய்கிறாங்க. ஹீரோவுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வீட்டில் இன்றைக்கி தானே தூங்குறாரு. ஏதோ போச்சு தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் நினச்சிட்ருக்காரு. ரூமில் இருந்து ரொம்ப போர் அடிக்குது போல இருக்கு, கொஞ்சம் வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வேறு பார்க்குறட்ட கேட்க, சரி ஓகே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளிட்டு போகிற வீட்டில் தான் நம்ம ஹீரோவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு வெளில கூட்டிகிட்டு போக ஹீரோக்கு வெளில வரும்போது தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரூமை விட்டு வெளியில் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படி அவன் வெளியில் வரும்போது தான் அவன் தங்கச்சி புறாக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கா. அதை பார்க்குற ஹீரோக்கா சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்க கார்ட்ஸுமே ஹீரோட சேரை அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்க சுற்றி ஏதோ வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ தங்கச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்க. நம்ம வில்லன் சும்மா இருப்பானா, அதாவது இந்த ஹீரோட தங்கச்சியை ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அந்த பைபிள் என்னென்னா சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இதை பார்க்குற ஹீரோக்கு செம்மையாக காண்டாயிடுது. ஓடியாந்து அவனை போட்டு புரட்டி எடுத்துடுறான். இந்த சத்தம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் கேட்குது. ஹீரோ சத்தம் போடுற மாதிரி கேட்கல அப்படின்ட்டு அவங்க பொண்ணு சொல்லிட்டுருக்க. அவன் என்றைக்கு சத்தம் போடாமல் இருந்தான் அப்படின்ட்டு பெரியம்மா சொல்கிறாங்க. ஹீரோட தங்கச்சி தான், அண்ணன் இந்த மாதிரி அவனை போட்டு அடிச்சிட்ருக்கான், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட எல்லோரும் ஓடியாந்து ஹீரோவை பிரித்து விடுறதே அவங்களுக்கு பெரும்பாடாக போயிடுச்சு. ஏன்னா ஹீரோ எல்லாரையும் கழுத்திலே தான் அட்டாக் பண்ணுவான் போல இருக்குது. அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டால் செத்துருவான்ற மாதிரி அவங்க அம்மா தான் பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. எல்லோரும் ஹீரோவை எப்படியோ பிரித்து எடுத்துடுறாங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா, இவனை வீட்டிலலாம் விடக்கூடாது போல இருக்குது, ரொம்ப தப்பாக போச்சு, முதல்ல இவனை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கா மூக்கிலலாம் அடி வாங்கி ரத்தம் ஊற்றி உலபலான்னு படுத்துட்ருக்கான். இவன் பொண்டாட்டிக்கு தான் அவனை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இவங்களுமே என் மருமகனை என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண செய்கிறாங்க. கட் பண்ணால் டாக்டர்ஸுமே நல்ல வேலை அந்த பையன் சாகலை, செத்துந்தானா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் இடத்துல உங்கள் பையனை வீட்டில் எப்படி நீங்கள் வச்சுப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கிறோம், ஸோ தயவு செஞ்சு எங்களை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் ஹீரோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஒத்துக்க செய்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு நிச்சயம் பண்ண பொண்ணுமே நின்றுட்டு தான் இருந்துட்டுருப்பா. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அதுவும் அந்த அசைலமில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை இப்போ அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவருமே ஒருத்தருக்கும் காலையில் டீ கொடுத்து அவங்கள மாத்திரை போடுங்க, ஒழுங்காக டீயில்
சக்கரை கம்மியாக போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணி பேசிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கும் டீ கொடுக்கணும் போல இருக்கு. நம்ம ஹீரோவை கை கால்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. சரி டீ குடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து விட போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் மூச்சிட்ருக்கீங்கன்னு தெரியுது, டீ சுட தானே குடிப்பீங்க, எந்திரிச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கையுமே அவன் லாக் எடுத்து விட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோவா காலில் இருக்க லாக் எடுக்க சொல்லிட்டுருக்காரு. ஓ, ரெஸ்ட் ரூம் போகணுமா, சொல்ல வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் இருக்க லாக்கையும் அவரும் சரின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்ருக்காரு. அவர் காலில் இருக்க லாக்கை கழட்டுற வரைக்கும் ஹீரோ அமைதியாக தான் இருந்துகிட்ருப்பாரு. காலில் இருக்க லாக்கை கழட்டினதுக்கப்புறம் அந்த மனுஷன் கழுத்தையே பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருமே எமர்ஜென்சிக்கான அங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அதை ஆன் பண்ணலான்னு போயிட்டுருக்காரு. பட் ஹீரோ அதுக்கு கூட விடாமல் அந்த மனுஷன் கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காரு. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோவா தாடி கீடெல்லாம் வளர்த்து மனுஷனை ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. பட் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடுவார்னு நம்ம நம்பலாம். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் எபிசோடில் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. பாய்.